என்னோட பேர் ஹரிபாபு. இன்னைக்கு வந்து கூலி படத்தை தலைவர் படத்தை பார்க்க அதோட உங்களோட ஓப்பனிங் நான் நேற்றே இந்த படத்தை பார்த்துட்டேன். உண்மையை சொல்லலாம், நேற்றே பார்த்துட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த படம் நல்லா போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சுற்றி இருக்கவங்க யாருமே நல்லா இல்லை, ரிவ்யூ பார்த்தேன், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்தேன், இந்த கட்டெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு இந்த படம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு தேட்டர் மெட்டீரியலுக்கும் ஓடிடியில் பார்க்கறதுக்கும் ஃபோனில் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது தேட்டருக்கான ஒரு படம், இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஓகேவா? இந்த ஒரு ஆக்ஷன் படத்தை நீங்கள் எப்படி தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். தேட்டர் அந்த எஃபெக்டை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா? அதே ரோகிணியில் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த லைட்டிங் அது எல்லாமே சேர்ந்து பக்காவாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ சொல்றாங்க, ரிவ்யூ சொல்றவங்க வந்து உங்களுக்கே தெரியும் ரிவ்யூ வந்து எத்தனை பேர் பெய்டு ரிவ்யூ பண்றாங்க, எத்தனை பேர் அன்பெய்டு ரிவ்யூ பண்றாங்க, தரமான ரிவ்யூ எத்தனை பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தரமான ரிவ்யூ போய் பாருங்க. யார் யார் இந்த தலைவர்ன்ற பேர் வந்து தெளிவர்னு சொல்லிட்டு போறவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சரியா? யாரை சொல்ற உங்களுக்கே தெரியும். காலையில தான் ரிவ்யூவை பார்த்தேன். ப்ளூ சட்டன் மாறன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ ஒருத்தர் போட்டிருந்தாரு. படத்தை பார்க்க தெரிஞ்சா ரிவ்யூ போட சொல்லுங்க. சரியா? படம் அவ்வளவு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அவர் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஏன் வந்து ஷௌபினும் சத்யராஜா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்லைன் ஆல்ரெடி இருக்குங்க படத்துல, ஏன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல, நீங்க படத்தை இன்னும் நல்லா உத்துக்காச்சிங்கன்னு சொல்லுங்க, ஏன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துட்டு வந்து அப்புறமா நீங்க ரிவ்யூ சொல்லுங்க. பரத்வாச்சாரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரிவ்யூ பக்காவா சொல்லியிருப்பாரு கலட்டா பிளஸ்ல. அவரோட ரிவ்யூ நேற்று நம்ம முதல் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லோகேஷ் சார் அவரோட 100% படத்தை கொடுத்திருக்காரு, ரஜினி சார் 100% யூஸ் பண்ணிருக்காரு. அவரோட நடிப்புக்கான ஒரு படம். அவர் அழகா யூஸ், அவர் எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், அவரோட ஜாலி சீன்ஸா இருக்கட்டும், அந்த வைப் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சிங்கிள் ஷாட் சீன், அவரோட பிளாஷ்பேக் சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்து, அந்த மாதிரி சீன் நான் பார்த்ததே கிடையாது. ரீசெண்டா வந்து எந்த படத்துலயுமே அந்த ஒரு சீன் நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல லோகேஷ் சார் வந்து ரஜினி சாரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. அவர் சும்மா வேணா சொல்லலாம், விக்ரம் நான் வந்து கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டேன் தலைவா, நீங்க வந்து ரஜினி சாரோட ஃபேன் கூட தான். நீங்க அந்த அளவுக்கு படத்தை கொடுத்துருக்கீங்க. எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, நான் என் விசுவாசம் வந்து கமலுக்குடா, என் விசுவாசம் வந்து விஜய்கிடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அவர் யார் யாருக்கு என்னென்ன பண்ணுமோ, அவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்னென்ன பண்ணுமோ கரெக்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் தேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. சரி, இப்போ வந்து பான் இந்தியா படமா கொண்டு வந்திருக்காங்க. ஹிந்தில வந்து அமீர்கான் பண்ணியிருக்காரு, மலையாளத்துல வந்து சோபி மியூசிக் பண்ணியிருக்காரு, தெலுங்குல வந்து நாகராஜன் பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? எல்லாரோட கேரக்டரும் பக்காவா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டு போயிருக்காங்க. பர்டிகுலரா சொல்லலாம், ஷௌபின் சாரோட கேரக்டர் கரெக்டா ஸ்டார்டிங் டு எண்டிங் ஷௌபின் சார் வருவார். படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டிங் அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, முடிக்கிறதும் அவரை வச்சு தான் முடிப்பாங்க. அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. சரியா? எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது, நடுவில் எங்கெங்கெல்லாம் அவர் போயிட்டு வர்றாரு, என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ரஜினி சார் அவரோட பக்கம் போயிட்டு இருந்தாருன்னா, மலையாள ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டுங்க. என்ன சேட்டான் சேட்டஸ் எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு செம்ம ட்ரீட். ஷௌபின் சார் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, லோகேஷ் சார் அந்த அளவுக்கு நடிக்க வச்சிருக்காரு. அவரோட உண்மையான ஆக்டிங்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் லைவா தேட்டர்ல பார்த்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் நான் அவரோட படத்தை தேட்டர்ல பார்த்ததுல, இந்த படத்தை நான் தேட்டர்ல பார்த்தேன். அவரு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவரோட டான்ஸ், எப்போ அவர் நடிப்புக்கு எல்லாம் ஃபேனா இருப்பாங்க. நீங்க நான் அவரோட டான்ஸுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். லாஸ்டா ஒரு 30 to 40 seconds வந்து ஒரு கண்டினியூ ஷாட் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, அதெல்லாம் செம்மையா இருந்தது அந்த டான்ஸ் எல்லாம். இது இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் மாதிரி. எப்படி ஒரு ஆக்டர்ஸும் பிளஸோ அதே மாதிரி வந்து அனி சார் அவரோட வேலையை கரெக்டா பார்த்திருக்காரு. மாப்ஷா சாங்கா இருக்கட்டும், ஐ எம் த டான்சர் சாங்கா இருக்கட்டும், இல்ல இது எல்லா பாட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பாட்டுமே பக்காவா வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டா கொடுத்துருக்காரு அனி சார். ஸ்ருதிஹாசன் என்ன கேரக்டர்? ஸ்ருதிஹாசன் அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் மாதிரி. ஓகேவா? சொல்ல விரும்பல, ஸ்பாயிலர் வேண்டாம். ரஜினிகாந்த் சார் ஸ்ருதிஹாசன் சொல்லுவார், உனக்கு அப்பானா எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கு அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் எனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்றேனே, நீங்க வந்து இந்த ட்ரெய்லர்ல அதுக்கப்புறம் இந்த போன்ல பசங்க எல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுவானுங்களா, அது யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து படத்தை பார்க்காதீங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்கும். ஃபுல் படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த படத்தோட ஃபீல் கிடைக்கும். வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் மாநகரம் பண்ணாரு, ரெண்டாவது கைது பண்ணாரு, மூணாவது வந்து லியோ பண்ணாரு, நாலாவது இந்த படம் பண்ணாரு. இந்த படத்துக்கு இந்த 4 படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே கம்பாரிசன் பண்ணி நான் பார்க்க மாட்டேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். அவங்க இப்போ எனக்கு இப்போ ரஜினி சார் பிடிக்கும், நான் ஒரு வகையில ரஜினி சாரை பார்ப்பேன். விஜய் சார் பிடிக்குன்னா அவர் ஒரு ஆங்கிள் பார்ப்பேன். ஓகேவா? அவங்க இதுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்ன ட்ரீட் கொடுக்குறோமோ, இதுவே நீங்க ரஜினியோட தீவிர ரசிகரா இருப்பாங்களா, ரஜினி சாரோட அந்த தீவிர ரசிகர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அவரோட அந்த டிஏஜிங் இதுவா இருக்கட்டும், அவர் ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும். அந்தந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காரு. ஒரு படமும் வந்து லைக் அவர் வேற ட்ராக்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ், அவரோட ஓன் ஸ்டைலு, இது எல்லாமே வந்து தனித்தனியா ஒரு படம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி இதுல பண்ணணும், இதே மாதிரி இதுல பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்தா அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு இதே போயிடும். ஓகேங்களா? ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். இப்ப விஜய் லோகேஷ் சார் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த படத்தை தானே ரஜினி சார் ஃபேன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட வே ஆஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும்.
இவரோட வே ஆஃப் ஸ்டைலையும் இன்ஃபியூஸ் பண்ணணும், ரஜினி சாரோட ஆடியன்ஸை திருப்தி பண்ணணும், காமன் ஆடியன்ஸை திருப்தி பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஒரு படத்தை கொடுக்க முடியும். அவங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதான் கம்பேர் பண்ணாதீங்க படத்தை. இந்த ஒரு படமும் ஒரு மாஸ்டர் பீஸ் வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஃபீல்டில் அவங்களோட ஜானர்ல மாஸ்டர் பீஸ். இது வந்து ஆக்ஷனும் செம்மையா இருக்கு. அந்த உலகத்தில் வந்து எல்லா ஸ்டேட்டு எல்லா மொழிலையும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவிலும் சரி, யூஎஸ்லையும் சரி, நம்ம கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பெங்களூரு எல்லா மொழியிலும் எவ்வளோ இது வந்து கலெக்ஷன்? நேற்று ஃபர்ஸ்ட் டே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 to 150 கோடி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கலெக்ஷன் இது 1000 கோடி அடிச்சிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உண்மையா. ஏன்னா இப்போ வர ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. ரிவ்யூஸ் இவங்க வேணும்னே ஹேட்டடாக பரப்புறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கு. ஏன்னா நல்லா இருக்க படத்தை நேற்று படம் வந்து இங்கிருந்து நகிரிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு படத்தை ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போய் ரிவ்யூ சொல்லுது, கர்நாடகாவில் போய் ரிவ்யூ சொல்லுது, கேரளாவுக்கு போய் ரிவ்யூ சொல்லுது. ரிவ்யூவை ஆரம்பத்துலேருந்து நெகட்டிவாக சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும்? நம்ம தமிழ் ஆடியன்ஸ் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், அவங்க மலையாள ஆடியன்ஸ் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த சீனுக்கு ஆடியன்ஸ் கத்தல, அந்த சீனு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ சொல்லவே முடியாது. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரிவ்யூ சொல்லணும். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் படம் நம்ம 12 மணிக்கு வந்து ரிவ்யூ எடுத்துட்டு போடு, அதுதான் பக்காவான ரிவ்யூ. ஓகேவா? பக்காவான ரிவ்யூ போடுறவங்களும் இருக்காங்க. பார்த்து தேடி ரிவ்யூவை நல்ல ரிவ்யூவா பார்த்துட்டு போவோம். ரிவ்யூ பார்க்கறதே வேஸ்ட். ஓகே, அப்ப ரிவ்யூ ஏன் பாக்குறீங்க நீங்க? இப்ப நான் கொடுக்குற ரிவ்யூவே நீங்க படம்லாம் முடிச்சா அப்புறமா பாருங்க. இவன் சொன்னது கரெக்ட்னு உங்களுக்கு தோணும். அதாவது பல கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எடுத்து ஒரு உழைப்பு, டைரக்டர் உழைப்பு, எத்தனை அவ்வளோ க்ரியூஸ் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணி நான் வந்து இது ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் வந்து ஒரு சில படத்துல வந்து சும்மா ஒரு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். அதுல பார்ப்பேன் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும் அந்த படத்துல. அத்தனை பேர் உழைக்கிற ஒரு விஷயத்த ஈஸியா ஒரு வீடியோல இந்த படம் வேஸ்ட் ஒரு 200 பணத்தை கொடுத்துட்டு பார்த்துட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனா இதுவும் இதான், நான் இப்ப என் 200 ரூபாய் கொடுத்துட்டு என் 3 மணி நேரம் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு வேஸ்ட்னு சொல்ல முடியாது. என் 3 மணி நேரம் டைமை நான் உனக்காக ஒதுக்குறேன். அப்ப நீ எனக்கான ஒரு விஷயத்த கொடுக்கணும். நீ அந்த ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசு, யாருக்குமே பிடிக்கல இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசு. அந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க பேர்? ஹரிபாபு. தேங்க்யூ. நன்றி.